வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி ஜியாகிரஃபி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பி ஜியாகிரஃபி டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், புவித்தட்டு நகர்வு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? புவித்தட்டு நகர்வு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சரியான விடை டி. வில்சன். செகண்ட் கொஷின், சூறாவளிகளின் பண்புகளை பற்றி ஆய்வு நடத்தியவர் யார்? சூறாவளிகளின் பண்புகளை பற்றி ஆய்வு நடத்தியவர் யார்? சரியான விடை H.W. பிரான்டிஸ். தேர்ட் கொஷின், பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி என்ற நூல் வெளியான ஆண்டு? பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி என்ற நூல் வெளியான ஆண்டு? சரியான விடை 1897. ஃபோர்த் கொஷின், பூமியின் தோற்றத்தை பற்றிய அகத்திரள்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பூமியின் தோற்றத்தை பற்றிய அகத்திரள்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை லிட்டில்டன். ஃபிஃப்த் கொஷின், லிபியாவில் வீசும் உள்ளூர் காற்று எது? லிபியாவில் வீசும் உள்ளூர் காற்று எது? சரியான விடை கிப்லி. சிக்ஸ்த் கொஷின், சணல் செடியின் உள்பட்டை எத்தனை மீட்டர் உயரம் வரை வளரும்? சணல் செடியின் உள்பட்டை எத்தனை மீட்டர் உயரம் வரை வளரும்? சரியான விடை 6 முதல் 12 அடி. செவன்த் கொஷின், பிராந்திய திட்டமிடுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட திட்டமிடுதல் அமைப்பை சார்ந்தது என்று கூறியவர் யார்? பிராந்திய திட்டமிடுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட திட்டமிடுதல் அமைப்பை சார்ந்தது என்று கூறியவர் யார்? சரியான விடை கிளிக்சன். எய்த் கொஷின், புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லையாக அமைந்திருப்பது? புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லையாக அமைந்திருப்பது? சரியான விடை குட்டன்பெர்க். நைன்த் கொஷின், கண்ட நகர்வு கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? கண்ட நகர்வு கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சரியான விடை ஆல்பர்ட் வெக்னர். டென்த் கொஷின், பாரிக்யூட்டின் எரிமலை என்பது? பாரிக்யூட்டின் எரிமலை என்பது? சரியான விடை குமட்டை எரிமலை. 11th கொஷின், அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சரியான விடை ஜெர்மனி. 12th கொஷின், கண்ட நகர்வு கோட்பாடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? கண்ட நகர்வு கோட்பாடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1596. 13th கொஷின், பிரான்டிஸ் சூறாவளியின் பண்புகளை பற்றி ஆய்வு நடத்திய ஆண்டு? பிரான்டிஸ் சூறாவளியின் பண்புகளை பற்றி ஆய்வு நடத்திய ஆண்டு? சரியான விடை 1820. 14th கொஷின், பனி உருவாகும் முறை பற்றி விவரித்தவர் யார்? பனி உருவாகும் முறை பற்றி விவரித்தவர் யார்? சரியான விடை டாக்டர் வெல்ஸ். 15th கொஷின், ஃபாக்லாந்து நீரோட்டத்தை கண்டறிந்தவர் யார்? ஃபாக்லாந்து நீரோட்டத்தை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை வில்கிஸ்.